அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நாம் கேட்கப் போகும் இந்த வார்த்தைகள் உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல, உங்களை அல்லாஹ்விடம் திருப்புவதற்காக. ஏனெனில் நாம் வாழும் இந்த உலகம் நிரந்தரமல்ல. நாம் சுவைக்கும் சந்தோஷம் சில நாட்கள், நாம் அனுபவிக்கும் துன்பமும் சில நாட்கள். ஆனால் நாம் சம்பாதிக்கும் ஆமல் மட்டும் நிரந்தரம். அல்லாஹ் நமக்கு ஒரு பெரிய பரிசை தருகிறார், ஒரு மாதம். அந்த மாதம் ரமலான். இந்த ரமலான் ஒரு மாதம் அல்ல, ஒரு வாய்ப்பு, ஒரு ரஹ்மத், ஒரு மன்னிப்பு, ஒரு நரகத்திலிருந்து விடுதலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ரமலான் வந்தால் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும், நரகத்தின் வாசல்கள் மூடப்படும், ஷைதான்கள் சங்கிலியில் கட்டப்படுவார்கள். சகோதரர்களே, சிந்தியுங்கள். சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது, நரகத்தின் வாசல்கள் மூடப்பட்டிருக்கிறது, ஷைதான்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். இப்படி இருக்க நாம் இன்னும் பாவம் செய்கிறோம் என்றால் அது ஷைதானின் தவறல்ல, நமது நஃப்ஸின் தவறு. ரமலான் குர்ஆன் இறங்கிய மாதம். அல்லாஹ் கூறுகிறான், ரமலான் மாதம் மனிதர்களுக்கு வழிகாட்டியாக குர்ஆன் இறங்கிய மாதம். இந்த குர்ஆன் இல்லை என்றால் நாம் எங்கே போயிருப்போம்? நம் வாழ்க்கை எப்படி இருக்கும்? சகோதரர்களே, ரமலான் என்பது பசியின் மாதம் அல்ல, கட்டுப்பாட்டின் மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒருவன் பொய் பேசுவதை, கெட்ட வார்த்தைகளை விட்டுவிடாவிட்டால் அவனுடைய பசியுக்கும் தாகத்துக்கும் அல்லாஹ் தேவையில்லை. அதாவது நோன்பு என்பது வயிற்றை மட்டுமல்ல, கண்ணை, காதை, நாவை, இதயத்தை அனைத்தையும் நோன்பு வைக்க வேண்டும். நாம் நோன்பிருந்தும் ஹராமை பார்த்தால், நாம் நோன்பிருந்தும் பொய் பேசினால், நாம் நோன்பிருந்தும் பகை வைத்தால் அது நோன்பல்ல, அது வெறும் பசி. ரமலான் நம்மை தூய்மைப்படுத்த வந்தது, நம்மை மாற்ற வந்தது. சகோதரர்களே, நம் வாழ்க்கையில் எத்தனை ரமலான்கள் போய்விட்டன, எத்தனை நோன்புகள் வைத்தோம், எத்தனை ரமலான்களுக்கு பிறகும் நாம் அதே பாவத்தில் இருக்கிறோம். இந்த ரமலான் உன் கடைசி ரமலானாக இருக்கலாம். நீ இப்போ கேட்கிற இந்த குரல் உன் கடைசி வாய்ப்பாக இருக்கலாம். அதனால் இன்றே தௌபா செய், இன்றே அழு, இன்றே திரும்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ரமலானை அடைந்து மன்னிப்பு பெறாதவன் நாசமானவன். அல்லாஹ் இந்த மாதத்தில் நரகத்திற்கு செல்ல வேண்டியவர்களை விடுவிக்கிறான். அவன் சொல்கிறான், யாராவது இருக்கிறார்களா மன்னிப்பை கேட்க? யாராவது இருக்கிறார்களா சொர்க்கத்தை விரும்ப? யாராவது இருக்கிறார்களா நரகத்திலிருந்து தப்பிக்க? சகோதரர்களே, அல்லாஹ் உன்னை அழைக்கிறான். நீ என்ன செய்கிறாய்? லைலத்துல் கதர் ஒரு இரவு 83 வருடங்களை விட சிறந்தது. அந்த இரவில் ஒரு கண்ணீர், ஒரு துஆ, ஒரு சஜ்தா உன் முழு வாழ்க்கையையும் மாற்றும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யார் லைலத்துல் கதரை ஈமானோடு நன்மையை எதிர்பார்த்து வணங்குகிறாரோ அவரின் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும். சகோதரர்களே, இந்த ரமலான் கடைசி ரமலானாக இருக்கலாம். அல்லாஹ்விடம் உடைந்து விழு, அழுது கேள், திரும்பு. யா அல்லாஹ், எங்களை மன்னி, எங்கள் பெற்றோர்களை மன்னி, எங்கள் பிள்ளைகளை ஹிதாயத்து செய், எங்களை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் சேர்த்துவிடு. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ், நாம் ரமலான் மாதத்தை அடைய இருக்கிறோம். இந்த ரமலானில் ஒவ்வொரு நாளும் ஷார்ட்ஸில் ஒரு கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விக்கான பதிலை இன்ஷா அல்லாஹ் நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரமலான் நாம் எல்லோருக்கும் சிறந்த ரமலானாக இருக்க எல்லோரும் துஆ செய்வோம். இன்ஷா அல்லாஹ். இந்த யோசனை பிடித்திருந்தால் ரமலான் என்று கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஹதீஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்த ஹதீஸ் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை ஷேர் செய்து நன்மைகள் பெறுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.